வணக்கம் ரோகளே, இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பின்னுக்கு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும் எந்த வீட்டை தான் நிற்கிறோன்னு சொல்லி. முன்னூறு போச் டபுள் ஸ்டோரி சைட்டுக்கு பின்னுக்கு லாஃப்ட். இந்த ஒர்க் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க்கின்ற முடிவில் நாங்கள் நிற்கிறோம், ஆல்மோஸ்ட் முடிவில். ஆஃப்டர் த ஹாலிடேஸ் பீரியடுக்கு பிறகு இது எந்த அளவுக்கு என்ன மாதிரியான அப்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நான் பார்க்க போகிறேன். நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்கள், அப்டேட்டை போடுங்க இதோ வருகிறது. இதே மாதிரியான அமைப்புள்ள உங்களோட வீடுகள், சைட்டு கராச்சி இருந்தது, இதே மாதிரியான உள்ள அமைப்போட உங்களோட வீடுகள் இருந்தால் நீங்கள் இன்னென்ன மாதிரியெல்லாம் செய்து கொள்ளலாம். இதுக்கு மேலேயும் செய்து கொள்ளலாம். இங்கே கொஞ்சம் கூடுதலான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. எல்லாமே உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட க்ரைட்டீரியா இதுகளை வச்சு தான் நாங்கள் அந்த பிளானிங் பெர்மிஷன் வந்து அமையும். ஆகவே இந்த வீடு நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கள். இதை புதுசாக பார்க்குறாங்க கீழே உள்ள காணொலிகள், இதுக்கு முந்தின காணொலியில் பார்த்தீங்கன்னா இது அப்டேட் வந்து தெரியும். இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி வந்திருக்கு, என்ன மாதிரி முடிக்க போகிறோம் என்ற விஷயத்தை உள்ளுக்கு ஒருக்கா இந்த அப்டேட்டை வந்து பார்ப்போம். வாங்க உள்ளுக்கு போகலாம். பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சைட்டுக்கு மேலுக்கு ஃப்ரண்ட் லெஃப்டெல்லாம் செய்கிறது. இதான் சைடுக்கு ஃபேஷியா, அதாவது வந்து ஃபென்ஸ்கள் முடிய போது. முன்னே போச்சை பாருங்கள் எப்படி இருக்குது போச்சுன்னு சொல்லி. என்ன மாதிரியான அமைப்புன்னு பார்த்தீங்களா, மேலே உள்ள பிக்சர் ரூஃபை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. முக்கோணமாக நாங்கள் போட்டிருப்போம். ஒரே ஸ்லோப்பில் இருக்கிற போச்சுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பக்கமாக வருது. நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு வடிவான நல்ல ஒரு அமைப்பில் 2 பக்கமும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டுகள் எல்லாமே கொடுத்து, சென்ட்ரலில் ஒரு டோர், நடுவில் ஒரு கிளாஸ் வந்து இந்த டோரை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட கிரே இந்த சைட், இல்லாட்டி பிளாக் கலர்னு சொல்லி நினைக்கிறேன். பிளாக் கலர் விண்டோஸ், மேலுக்கு எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஜோர்ஜன் கிளாஸ், அதுக்குரிய ஒர்க்கள் நல்லா இருக்குது. அது வேறு சப்ளையர்ஸ், பட் ஆனால் எங்களோட அசோசியேட் பண்ணி செய்திருந்தாங்க. அதே மாதிரி கீழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைனுக்குரிய பைப்புகள் கொடுத்து தண்ணி எல்லாமே ப்ரெஷர்கள் எல்லாமே கணக்கு பண்ணி செய்திருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. முன்னுக்குள்ளே போச் எப்படி எடுத்துருக்கிறோம் என்ன ரைட். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து போச். உள்ளுக்குள்ளே போச்சை வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க ரைட். போச் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் வந்து மூவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்குள்ளே ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வந்து வருகுது. அதே மாதிரி இந்த போச்சை வந்து ஃபுல் ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். அப்படியே நேராக ஒரு டோர், இஞ்சால படி, இஞ்சால இந்த சைடு எக்ஸ்டென்ஷன், ஒரு ஆஃபீஸ் மாதிரியான ஒரு அமைப்பில் இதை கொண்டு வந்துருக்கிறோம். எல்லாமே துரித கதில் நடந்திருக்கு. கீழே டைல்ஸ் எல்லாம் அடித்து ப்ரொடெக்ட் பண்ணி ஃபுல்லாக போட்டாச்சு. ஸ்கர்ட்டிங்கள் எல்லாமே அடித்து ஃபுல்லாக முடிஞ்சது. இது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி அடித்து விட்டுருக்காங்க, ஏற்கனவே காட்டினது மாதிரி பிரகாரம் ரைட். ஆஃபீஸ் கீழுக்கு வந்து ஓக் ஸ்டெப்ஸ், கிளாஸில் ஃபினிஷிங் வந்து வரப்போகுது. பெயிண்டிங் ஒர்க் வந்து ஆரம்பமாக சும்மா இனியில் இந்த மின்னல் ஒர்க் நடந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த போச்சினுடைய அமைப்பு. பாருங்கள் போச்சு பாருங்கள், ஒரே சீலிங் லெவலில் அப்படியே கொண்டிருப்போம், முடிச்சிருப்போம். கூடுதலான 2-3 ப்ராஜெக்டில் இப்படி செய்திருப்போம். இதே மாதிரி நீங்கள் செய்ய இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். சரியா ரைட். இதுக்கு கீழே வந்து மேனிஃபோல்டுகள் அதுகள் வந்து அண்டர்ஃப்ளோ ஹீட்டிங்குரிய மேனிஃபோல்டுகள் வந்து காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி அப்படியே நேரம் வந்தோம் முன்னால் இதால், அதாவது முன்னுக்கு அப்படியே நேரம் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜான ஏரியா. கதவு அந்த பக்கத்தில் மெக்ஸஸ், இந்த பக்கத்தில் மெக்ஸஸ். அதை விட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம், எலக்ட்ரிக் இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு பாத்ரூம்கள் வந்து ஃபிட் பண்ணபடி கொஞ்சம் டாக்காக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பாருங்கள் இது ரைட். அதே மாதிரி எலக்ட்ரிக் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேலைகள். மேலே வந்து சீலிங்கில் வந்து எல்இடி லைட்டுகளுக்குரிய அமைப்புகள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பினோம். இது வந்து லிவிங் ரூம் ஏரியா ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்து எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரியான நிலைமை. அதே மாதிரி இந்த பைஃபோல் டோர் வந்து டிவைட் பண்ணி போடுறோம் நாங்கள் கூடுதலாக. இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ளோருன்ற லெவலோட மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணி எடுத்துருக்கிறோம். பட் பார்ப்போம் இது என்ன மாதிரியான அமைப்பில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்டேட் வந்து பார்ப்பீங்க. இது வந்து பைஃபோல்ட், அங்கால கிச்சன் எக்ஸ்டென்ஷன் கிச்சன். இது வந்து லிவிங் ரூம் ஏரியா ரைட். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது பார்க்க. உண்மையிலேயே ஃபுல்லாக இதை பார்க்க ஃபுல் அமைப்பாக இருக்கும். ஓகே, நாங்கள் கிச்சனுக்குள்ளே வந்தால் கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரைட். கிச்சன் இதுதான் கிச்சன். ஃபுல் மார்பிள், ஃபுல்லாக வந்து டைல்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கொடுத்து செய்திருக்குது மார்பிள். ஒர்க் டாப் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தாச்சுது. ஒர்க் டாப் வரும் கூடிய சீக்கிரம் ரைட். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி மேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்கை விண்டோ, லண்டன் ரூஃப் வந்து கொடுத்துருப்போம். பாருங்கள் இந்த லண்டன் ரூஃப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெளிச்சத்தை வந்து லிவிங் ரூமுக்கும் வந்து பாஸ் பண்ணும் ரைட். அதே மாதிரி கிச்சனுக்கும் வந்து பாஸ் பண்ணும். கிச்சனுக்கும்
வந்து இந்த லிவிங் ரூம் இது வந்து வெளிச்சம் வந்து இருக்குது. இப்போ லைட் எதுவுமே போட்டு இல்லை, பட் ஆனால் அந்த நேச்சுரல் வெளிச்சம் வந்து வீடு ஃபுல்லாக சும்மாவே வந்து இருக்க வேணும் என்றதான் அதில் உள்ள கான்செப்ட். டைல்ஸ் வந்து கீழே இதுதான் போட்டிருக்கு, எல்லாமே ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். துரித கதையில் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னே முடிஞ்சிருக்க வேணும், பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிந்தி போயிட்டு சின்ன சின்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புகள் அதுகளால். அதே மாதிரி இங்கே பின்னால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மீட்டருக்கு நாங்கள் பேவிங் பண்ணுறதுக்காக டைல்ஸ் அடிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். அங்கால பின்னால் சம்மர் ஹவுஸ் தெரியுதோ தெரியல பாருங்கள், சம்மர் ஹவுஸ் இருக்குது ரைட். இப்போ இனி அப்படியே நாங்கள் இதுதான் கிச்சன், நாங்கள் அப்படியே மேலே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கா பார்ப்போம் ரைட். இது ஓக் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கு. இதுக்கு கொஞ்சம் போர்டு எஃபெக்டான ஒரு கலர் பெயிண்டிங் ஒன்று கேட்டிருந்தால சைட்டுக்கு வந்து கிளாஸ் வரப்போகுது. இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் ஃபுல்லாக மூவ் பண்ணி ஒரு 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 வித்தியாசமான ஸ்டைலில் வரும் பாருங்களேன், பார்த்துடுங்க ரைட். அதே மாதிரி இதுதான் மேல் ஃப்ளோருக்குரிய பாத்ரூம், அதுகளும் ஃபிட் பண்ண இதுகளில் இருக்குது. செகண்ட் ஃபிக்ஸுகள் இனி ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, இது பாத்ரூம். அப்படியே நேர கேஸால் மேலே வந்தால் பாத்ரூம், அதை விட இங்கே ஒரு ரூம் இது பாருங்க நல்லா இருக்குது. ஃபினிஷிங் லெவலில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலோடு இருக்குது. இந்த ரூமால் அப்படியே நாங்கள் போகாமல் இருந்தால் அடுத்த ரூம் இவங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே உண்மையாக வெள்ளை கலர் வந்து ஒரு வடிவு தான் என்ன, ஃபுல் ஓப்பனாக செய்து இது எல்லாத்துக்குமே நல்ல வடிவான டோர்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கணும். அதோட ஏசி ஹீட்டிங் சிஸ்டம் இதுக்குள்ள வந்து நாங்கள் போட்டிருக்கணும், முழுங்கு பண்ணியிருக்கணும். இது அடுத்த ரூம் ரைட், மிக பெருசாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த ரூம் இது 2வது ரூம் ரைட். அதே மாதிரி வழியில் வந்தால் இது அடுத்த ரூம் 3வது ரைட். இதுதான் பெரிய ரூம் பாருங்கள். எல்லாமே எல்லா விதமான வேலைகளும் ஆல்மோஸ்ட் டன் பண்ணி ஃபுல்லாக ரெடி. இதுதான் டோர்கள். டோர் பாருங்கள் அழகாக இருக்குதுன்னு சொல்லி வித்தியாசமாக. உண்மையிலேயே இது கொஞ்சம் விலை கூடின டோர், பட் ஆனால் ஒரு அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இது இன்னொரு ரூம் ரைட். பாருங்கள், இது வந்து முன்னுக்குள்ள பாக்ஸ் ரூமை வந்து சைட்டோடு சேர்த்து ஃபுல் ஓப்பன் பண்ணி இந்த ரூமை நாங்கள் எடுத்திருப்போம். ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லெமினேட் ஃப்ளோரில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரைட். இதுதான் இந்த இந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னுடைய லே அவுட்டை நீங்கள் பார்க்குறீங்க ரைட். அடுத்தது இது நாங்கள் இப்படியே மேலே லொஃப்ட்டுக்கு போவோம். லொஃப்ட்டுக்கு சரியா எல்லா படியுமே வந்து பாருங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி ஃபுல்லாக ஒர்க்கில் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து இந்த சைட் டபுள் ஸ்டோரி, அதுக்குரிய ஸ்பேஸுகள் அதுக்குரிய ப்ளம்பிங் ஒர்க்கில் கொஞ்சம் வந்து விட்டுருப்பான் ரைட். பைப்புகள் லைனுகள் ஸ்டோரேஜாக நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் அந்த லொஃப்ட். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஹைட் காணாமல் லொஃப்ட்டை கொஞ்சம் பதிச்சு, அதாவது ஹைட்டை சீலிங்கை கொஞ்சம் பதிச்சு செய்கிறாங்க. ஒன் ஸ்வீட் பாத்ரூம் உள்ளுக்கு அதுக்குரிய வேலைகள், அதுக்குரிய செகண்ட் பிக்ஸ் அதுக்குரிய வேலைகள் துரித கதையில் அதையும் செய்து கொண்டிருக்கிறோம் ரைட். ஆல்மோஸ்ட் நியர்லி டன். அடுத்த இது வந்து முன்னுக்கு 2 ஸ்டோரேஜ் ஏரியா, கீழுக்கு அங்கேயும் இங்கேயும். அதே மாதிரி முன்னுக்கு ஸ்கை விண்டோ. மற்றது இது வந்து மெகா ஃப்ளோ பாருங்க அப்படி அதுக்குரிய அமைப்பு. இது லெஃப்ட்டுக்கே நாங்கள் அதுக்கு ஸ்பேஸை எடுத்து கணக்காக அதுக்குள்ளே அக்சஸை விட்டு கொண்டு வந்து பூட்டி முடித்தாச்சு ரைட். இது வந்து லெஃப்ட். இது போன்ற அமைப்புள்ள வீடுகள் சைட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குது, பின்னுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நல்ல லென்த்துள்ள கார்டன் இருக்குது. வீட்டை வந்து ரீபப்ளிஷ் பண்ணணும் என்று யோசிக்கிறீங்களா, இல்லாட்டி சைட்டுக்கு டபுள் எக்ஸ்டென்ஷன் செய்ய யோசிக்கிறீங்களா, ரியருக்கு எக்ஸ்டென்ஷன் செய்ய யோசிக்கிறீங்களா, கவலையை விடுங்க. ஒரே ஃபோன் கால், ஒரே சிங்கிள் ஃபோன் காலில் சகல விதமான சேவைகளையும் ஒரே ஊரேங்கள் செய்து முடித்திட இருக்கவே இருக்கிறோம். எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய எமது நிறுவனம் பிரித்தானியா பூராகவும் புதிதாக வீடுகளை கட்டியும் ஆர்கிடெக்சர் டிசைன் ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன் பார்ட்டி போர்டு எக்ரிமெண்ட் சேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் போன்ற அனைத்து சேவைகளையும் ஒரே ஹீரோயின்கள் துரித கதியில் ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளே ப்ராமிஸ் டைம் அதுக்குள்ளே வேலையை முடித்திட உடனடியாக அலையுங்கள். 07508647864 அல்லது இது சம்பந்தமான எந்தவித சட்ட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். we are here to help you. ஓகே, மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம்.
ஏனப்பா லோன் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யோசிக்கிறீர்கள்? உமக்கு தெரியாது, நாளைக்கு பிளானிங் பெர்மிஷன் கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் வேலையை தொடங்கி போட்டு பிறகு கவுன்சிலால வர பிரச்சனைக்கு ஆறு தலையை கொடுக்கிறது. எந்த ஃப்ரெண்டு இப்பதான் நம்பர் தந்தவ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவர்களே படம் கீறி பிளானிங் பெர்மிஷன் எடுத்து தாங்களே நின்று கட்டி தருவினோம். கவுன்சிலால ஒரு பிரச்சனையும் வராது. இப்பவே போன போடுங்க. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP கன்சல்டன்சி. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன் செய்வதற்கான பிளானிங் பெர்மிஷன் எடுப்பது பற்றி யோசிக்கிறீர்களா? You want it, we built it. தொடர்புகளுக்கு சுமன் 07508 647 864.